சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய 3 அமைச்சர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில். எடப்பாடி, அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் நேரத்து கட்சி தாவல்கள் என்பது புதிய ஒன்றல்ல என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரங்கேறி வரும் மாற்றங்கள் அரசியல் நோக்கர்களையே அதிர வைத்துள்ளது. பல ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது தலைமையின் கீழ் பயணித்த மூத்த தலைவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் மாற்று முகாம்களுக்கு தாவுவது இந்த தேர்தலின் தனி சிறப்பாக மாறியுள்ளது. குறிப்பாக அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட தூண்களே சரிந்து விழுவது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரிசையில் அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது முதல் அதிர்ஷ்டவசமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியின் முக்கிய முகங்களான மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் ஐக்கியமானது அடுத்தடுத்த திருப்பங்களாக அமைந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தது தமிழக அரசியலின் உச்சகட்ட கிளைமேக்ஸ் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் முதல் மாவட்ட அளவிலான முக்கிய புள்ளிகள் வரை பலரும் உதயசூரியன் சின்னத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் அதிமுகவின் மற்றொரு மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை திமுகவில் இணைய போவதாக கசிந்த செய்திகள் சேலம் மண்டல அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளன. சேலம் மாவட்டத்தில் கடந்த முறை இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க துடிக்கும் திமுகவிற்கு செம்மலை போன்ற ஒரு சீனியர் தலைவரின் வருகை பெரும் பலமாக அமையும் என கணிக்கப்படுகிறது. திமுக தலைமையால் சேலம் மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் ஏவா வேலு இந்த முறை சேலத்தில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய கடுமையாக உழைத்து வருகிறார். கடந்த தேர்தலில் சேலத்தின் 11 தொகுதிகளில் ஒன்றை மட்டுமே திமுக வென்ற நிலையில் இந்த முறை குறைந்தது 10 இடங்களையாவது கைப்பற்ற வேண்டும் என்பதில் வேலு உறுதியாக உள்ளார். இதற்காக அதிமுகவின் பலமான வேர்களை கண்டறிந்து அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் வியூகத்தை அவர் முன்னெடுத்து வருகிறார். வன்னியர் சமூகத்தை சேர்ந்த செம்மலைக்கு மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. அவரை திமுகவிற்கு இழுப்பதன் மூலம் மேட்டூர் மட்டுமல்லாது அதன் அண்டை தொகுதிகளிலும் வன்னியர் வாக்குகளை எளிதாக அறுவடை செய்யலாம் என்பது திமுகவின் திட்டம். இதற்காக அமைச்சர் ஏவா வேலு நேரடியாகவே செம்மலையுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. செம்மலை திமுகவில் இணைந்தால் மேட்டூர் தொகுதியில் அவரே வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவியது. இந்த நிலையில் தற்போது அதிமுகவின் நிலை படும் மோசமாக இருந்து வருகிறது. சேலத்தின் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் சேலம் மாவட்டத்திலேயே தற்போது பல ஆயிரம் கணக்கான தொண்டர்கள் திமுகவிற்கு தாவிவிட்டனர் என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. பலரும் ஒன்று திரண்டு வந்து திமுகவில் இணைந்து விட்டனர். இந்த நிலையில் ஏற்கனவே முக்கிய தலைவர்களை இழந்து நிற்கும் அதிமுகவிற்கு இது ஒரு பலத்த அடியாகவே பார்க்கப்படுகிறது. செம்மலையும் தற்போது திமுகவில் இணைய போவதாகவும், ஏனென்றால் அதிமுகவில் இருந்து இனி என்ன செய்ய போகிறோம், முக்கியமானவர்களை திமுகவிற்கு தாவிவிட்ட போது நாம் ஏன் கூச்சப்பட வேண்டும் என்று தற்போது அவரும் திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகிய இருவரும் திமுகவில் இணைய இருந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. அதாவது அதிமுகவிற்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக பேட்டி கொடுப்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எடப்பாடியின் நிழலாகவே இருந்தவர்களில் ஒருவர். ஆனால் அவர் கடந்த சில நாட்களாக கடுமையாக அமைதி காத்து வருகிறார். அதிமுக பற்றி பேசுவதே இல்லை. தேர்தல் காலத்தில் பலத்த சைலண்ட். அவரை திமுக பக்கம் சாயவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் மீண்டும் அங்கு ஜெயிக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சியின் பலம் தேவை என நினைக்கிறாராம்.
வடசென்னை முழுக்க திமுகவின் கோட்டையாக மாறி வரும் சூழலில் தனக்கான இடத்தை உறுதி செய்ய உதயசூரியன் வெளிச்சம் அவருக்கு தேவைப்படலாம். அவர் வெளிப்படையாகவே அங்கே கடந்த முறை தோற்பதற்கு பாஜக தான் காரணம் என்றார். கிறிஸ்துவ மீனவர்கள் பலர் அவருக்கு வாக்களிக்காமல் போக பாஜக கூட்டணிதான் காரணம். அதிமுகவில் எடப்பாடியின் சேலம் டீம், கொங்கு கேங் மற்றும் ஆதிக்கம் செலுத்துவது ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அடுத்து நமக்கு சீட் கிடைக்குமா என்ற பயமே அவரை திசை திருப்பலாம். இந்த முறையும் தோற்றால் அரசியல் எதிர்காலம் காலியாகிவிடும் என்று ஜெயக்குமார் நினைப்பதால் தற்போது அவரும் திமுகவில் இணைய போகிறார் என்ற ஒரு செய்தி பரவி வருகிறது. அது மட்டுமின்றி தற்போது அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள சமீபத்திய தகவலின்படி தென் தமிழகத்தை சேர்ந்த அதிமுகவின் மற்றொரு மிக முக்கிய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஒருவர் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவர்களுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. தென் மண்டல தலைவர் வேறு யாருமில்லை, செல்லூர் ராஜு என்கிறார்கள். அதிமுகவில் மதுரை என்றாலே செல்லூர் ராஜுதான். ஆனால் சமீப காலமாக மதுரையில் எடப்பாடி தரப்பு புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ராஜுவை ரொம்பவே நோகடித்திருக்கிறது. முக்குளத்தோர் வாக்குகளை கவர திமுக தீவிர ஆர்வமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தை சேர்ந்த செல்லூர் ராஜுவை இழுத்தால் மதுரையை தட்டி தூக்கிவிடலாம் என்பது ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான். தென் மண்டலத்தில் RP உதயகுமாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதை செல்லூர் ராஜு விரும்பவில்லையாம். 10 வருடம் அமைச்சராக இருந்தவர் கடந்த 5 வருடங்களாக பெரிய பதவி இல்லாமல் இருப்பது அவருக்கு பெரிய குறையாகவே இருக்கிறதாம். ஜெயிக்கும் குதிரை பக்கம் சாய்ந்தால் மீண்டும் அமைச்சராகலாம் என்ற கனவு அவரை அண்ணா அறிவாலயம் பக்கம் இழுக்கக்கூடும். எதிர்கட்சி வரிசையில் இருப்பதை விட ஆளுங்கட்சியின் நிழலில் ஒதுங்குவது பாதுகாப்பானது என்று மூத்த தலைவர்களின் கணக்கு போடுகிறார்கள். EPSன் பிடியிலிருந்து அதிமுகவின் தூண்கள் சரிய தொடங்கினால் 2026 தேர்தல் களம் எடப்பாடிக்கு பெரிய சவாலாகவே இருக்கும் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் ஜெயக்குமார், செம்மலை, செல்லூர் ராஜு ஆகிய மூவரும் இணைந்து தற்போது திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்திதான் தற்போது மிகப்பெரிய பரவலான பேச்சாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.